வணக்கம். சேப்பாக்னாலே நம்ம எல்லாருக்கும் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம், கிரிக்கெட் தான் நினைவுக்கு வரும். ஆனா சேப்பாக்ல ஒரு பெரிய அரண்மனை இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்க நம்புவீங்களா? ஒருவேளை கிண்டியில இருக்கிற ஆளுநர் மாளிகையை பத்தி தான் இவர் சொல்லிட்டு இருக்காரோ அப்படின்னு நீங்க சந்தேகப்படலாம். ஆனா அந்த ஆளுநர் மாளிகைக்கு முன்னாடியே வந்த ஒரு பெரிய மாளிகை சென்னையில இருந்தது. சேப்பாக் மாளிகை தான். அது எங்க இருந்தது? இப்போ எங்க இருக்கு? அதோட பகுதிகள்லாம் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படிங்கிற வரலாறு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க திருவல்லிக்கேணிக்கு போய் அங்கேருந்து சேப்பாக்கத்துக்கு போய் அங்கே இருக்கிற அரண்மனையை பார்க்கலாம். 17வது நூற்றாண்டில் தென்னிந்தியாவுக்கு தலைநகரமாக இருந்தது ஆர்காட். இது என்னடா இது, ஆர்காட் ஒரு சின்ன ஊராக இருக்குது, அது எப்படி தென்னிந்தியாவுக்கு தலைநகரமாக இருந்தது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் 17வது நூற்றாண்டு 2வது பகுதியில் தமிழ்நாடுன்னு இப்போ நம்ம சொல்கிற இந்த மாநிலத்துக்கு தலைநகரமாக இருந்த இடம் ஆர்காட். சென்னை அப்போ ஒரு சின்ன ஊர், ஒரு சின்ன ஆங்கிலேயர்கள் வசித்து கொண்டு வருகிற ஒரு சின்ன ஒரு கிராமம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த காலகட்டத்தில், அதாவது 17வது நூற்றாண்டுடைய இறுதி பகுதிகளில் தென்னிந்தியா முழுவதும் முகலாய மன்னர்கள் அடியில் வந்துவிட்டது. முகலாய மன்னர்களுக்கு அடியில் சிற்றரசராக இருந்தவர்கள் கோல்கொண்டாவில் இருந்த நிசாம். அந்த நிசாமுக்கு அடியில் சிற்றரசராக இருந்தவர் தான் ஆர்காட் நவாப். ஆனால் 18வது நூற்றாண்டுடைய ஆரம்ப காலத்திலேருந்து முகலாய மன்னர்கள் பலகீனமாகிவிடவே இவங்க எல்லாருமே சுதந்திர அரசர்களாக மாறிவிட்டாங்க. அப்போது ஆர்காட் தான் தென்னிந்தியாவுக்கு தலைநகரமாக இருந்தது. ஆங்கிலேயர்கள் ஆர்காட் நவாபுடைய சப்போர்ட் இதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு தான் இங்கே இருந்தாங்க. ஆனால் ஆங்கிலேயர்களை பற்றி நம்ம எல்லாருக்குமே நன்னாக தெரியும். சூழ்ச்சியில் அவங்கள மாதிரி வல்லவர்கள் யாருமே பார்க்க முடியாது. சில நாட்களிலேயே அவங்க தான் வந்து பலசாலியாக மாறிவிட்டு ஆர்காட் நவாப் அவங்களுடைய ஆதிக்கத்துக்கு அடியில் வசிக்க ஆரம்பித்து விட்டார். 1760களில் ஆர்காட் நவாப் தன்னுடைய ஆர்காட் தலைநகரத்தை விட்டு சென்னைக்கே வந்து ஆங்கிலேயர்களுக்கு அருகாமையிலேயே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட ஆரம்பித்து விட்டார். அப்போது ஆங்கிலேய அரசு அவருக்கு அவருடைய நிலத்திலேருந்தே ஒரு 117 ஏக்கர், அவங்களுடைய தாராள மனசு எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். ஆர்காட் நவாபுக்கு சொந்தமான நிலத்திலேயே வாழ்ந்து கொண்டு அந்த ஆர்காட் நவாபுக்கு அந்த நிலத்திலேருந்து ஒரு 117 ஏக்கரை வந்து கொடுத்தாங்க. அது எங்கே இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரக்கரையில் சேப்பாக் அப்படிங்கிற கிராமம். இப்போது இந்தியாவில் இருக்கிற பல பல்கலைக்கழகங்களில் ஒரு புது பல்கலைக்கழகம் வாட்ஸ்ஆப் அப்படிங்கிற பல்கலைக்கழகம். இதில் சேப்பாக் அப்படிங்கிற பேர் எப்படின்னு வந்ததுன்னா, அங்கே 6 தோட்டங்கள் இருந்ததாகவும், சேபாக் அப்படின்னு ஹிந்தியில் பேர் இருந்ததுலேருந்து தான் அது சேப்பாக்னு மாறிவிட்டது அப்படின்லாம் புருடா நிறையா வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த மாதிரி ஒன்றுமே இருந்ததும் கிடையாது. இந்த சேப்பாக்கரம்ங்கிற பேர் எப்படி வந்தது அப்படிங்கிறதும் தெரிய வரவில்லை. ஆனால் நவாப் இங்கே வருவதற்கு முன்கூட்டியே இந்த கிராமத்துக்கு சேப்பாக்கம் அப்படின்னு தான் பெயர். அந்த இடத்துல 117 ஏக்கர் பரப்பில் நவாபுடைய அரண்மனை கட்டப்பட்டது. 1762 23வது ஆண்டோ ஆரம்பிக்கப்பட்ட வேலை. இந்த கட்டடத்துடைய இந்த அரண்மனையோடைய கட்டுமான நிபுணர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் பால் பென்ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய கான்ட்ராக்டர். அவர் முதல்ல தென்னிந்திய ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய பொதுப்பணித்துறை, அதாவது பிடபிள்யூடியில் ஒரு சிப்பந்தியாக இருந்து மெல்ல இந்த பிடபிள்யூடி எப்படி வேலை செய்கிறது அப்படின்று தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு தனி முறையிலேயே ஒரு கான்ட்ராக்டராக மாறி இப்போது புனித ஜார்ஜ் கோட்டையில் இருக்கிற பல மதில் சுவர்கள் எல்லாமே அவர் கட்டினது தான். அவர் தான் இந்த ஆர்காட் நவாபுக்கு அரண்மனையை கட்டி கொடுத்தார். இப்போது உலகத்திலேயே பாராட்டப்படுகிற இண்டோ சரசனிக் பாணி அப்படின்னு ஆர்கிடெக்சரில் இருக்கிற பாணியில் முதல்ல உலகத்திலேயே கட்டப்பட்ட கட்டடம் அந்த சேப்பாக் அரண்மனை. இந்த சேப்பாக் அரண்மனைக்கு இப்போ நம்ம எல்லாமே இப்போ மெரினா பீச்சுக்கு நீங்கள் போனீங்கன்னா எல்லா கட்டடமுமே வந்து சமுத்திரத்தை பார்த்து கொண்டு இருக்கு. சேப்பாக் அரண்மனையும் அப்படி தான் இருந்தது. ஆனால் அதோடைய முன்பகுதி திருவல்லிக்கேணியை நோக்கி இருந்தது, பின்பக்கம்தான் சமுத்திரத்தை கடலை நோக்கி இருந்தது. அந்த முன்பகுதி, அதாவது அந்த அரண்மனைக்குள்ளே நுழையணுன்னா எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வாலாஜா ரோடு அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, மவுண்ட் ரோட்லேருந்து வாலாஜா ரோடு உள்ளே வந்து இப்போ இடது பக்கத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறையோடைய தலைமைச் செயலகம் இருக்குது. அந்த கட்டடம்லாம் இருந்த இடத்துல 3 வளைவுகளில் ஒரு பெரிய நுழைவு வாயில் அந்த காலத்தில் இருந்தது.
அது எங்கே இருந்ததுன்னு கூட நமக்கு தெரிய வரதில்லை, அப்படி இடிக்கப்பட்டது. அந்த நுழைவு வாயில் மூலமாக தான் உள்ளே வர வேண்டும். உள்ளே வந்த பிறகு நேராக வந்து கடலை நோக்கி நடந்து கொண்டு வந்தோன்னா, கிழக்கு நோக்கி வந்து கொண்டே இருந்தோன்னா அரண்மனைக்கு வரலாம். இந்த அரண்மனைக்கு 2 பிரிவுகள், ஹுமாயூன் மஹால், கலஸ் மஹால். ஹுமாயூன் மஹால் அப்படிங்கிறது தான் நவாபுடைய அலுவலகம் எல்லாம் இருக்கிற இடம். அங்கே தான் அவர் வந்து ஆங்கிலேயர்களெல்லாம் வரவேற்கிறது, அவருடைய அரசாங்கம் நடத்துகிற இடம். அதுக்கு ஒரு திவான் கானா அப்படின்னு ஒரு பெரிய அறை அந்த இடத்துல இருந்ததாகவும் தெரிய வருகிறது. மற்றொரு பக்கம் கலஸ் மஹல். அதற்கு ஏன் அப்படி ஒரு பெயர் வைத்தாங்கன்னா, அதுக்கு மேலே ஒரு சின்ன கலசம் இருந்தது. அதுதான் நவாபுடைய அந்தப்புரம். அவருடைய பேகம், அவருடைய சமையலறை, அவர் உண்ணும் அறை, அவர் உறங்கும் அறை, இது எல்லாமே அந்த இடத்துல இருந்தது. இந்த ஹுமாயூன் மஹால், கலஸ் மஹால் 2மே எப்படி இருந்ததுன்னு கூட நமக்கு வந்து அவ்வளவாக சரியாக தெரிய வரதில்லை. ஏன்னு கேட்கலாம் நீங்கள். அதற்கு காரணம் என்னென்னா, அந்த காலத்தில் நவாபுடைய அந்தப்புரத்துக்குள்ளெல்லாம் யாரால் போக முடியும்? ஆங்கிலேயர்கள் தான் பெரும்பாலும் சென்னையோடைய வர்ணனை எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களால உள்ளே போகவே முடியாது. நவாபுடைய சிப்பந்திகளில் பாரசீக மொழியில் கூட இந்த அரண்மனை எப்படி இருந்தது அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் சரியாக தெரிய வரதில்லை. சேப்பாக் அரண்மனை கட்டப்படுற தருணத்தில் நவாப் மயிலாப்பூரில் வசித்து வந்தார் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. எங்கே இருந்தார் அப்படிங்கிறது பெரிய கேள்வி. அதுக்கு ஒரே ஒரு சான்று தான் இருக்குது. தேவடி தெரு அப்படின்னு மயிலாப்பூரில் ஒரு இடம். அதுக்கு தேவடி அப்படிங்கிற பேர் உருதுவில் டியோடி அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வரப்பட்ட ஒரு வார்த்தை. இந்த தெருக்கு பழைய பெயர், அதாவது 20வது நூற்றாண்டுடைய முதல் வருடங்களில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தெருக்கு என்ன பெயர் வைத்திருக்காங்கன்னா, டியோடி சர்தாருல் முல்க் திலாவர் ஜங் பகதூர். டியோடினா ஒரு கதவு. சர்தாருல் முல்க் திலாவர் ஜங் பகதூர் அவருடைய அரண்மனைக்கு இருந்த கதவு, இல்லாட்டா அல்லது அவருடைய முகாமுக்கு இருந்த கதவாக இருந்த இடத்துக்கு தான் டியோடி சர்தாருல் முல்க் திலாவர் ஜங் பகதூர் அப்படின்னு பேர் இருந்திருக்கலாம். அதனால் அவர் அங்கே தான் இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு யூகம். அதே போல் அந்த இடத்துல ஒரு தண்டு மாரியம்மன் கோவிலும் இருக்குது. தண்டுனா என்னது? படை இருக்கிற முகாமுக்கு தான் தண்டு அப்படின்னு பெயர். ஒருவேளை அதனால தான் அந்த மாரியம்மன் கோவிலும் கட்டப்பட்டிருக்கலாம். நவாப் அந்த மயிலாப்பூர்லேருந்து 1768வது வருடம் சேப்பாக் மாளிகைக்கு குடிபெயர்ந்தார். அதற்கு பிறகு இதுவே நவாபுடைய இல்லமாகவும் இருந்தது. இந்த முகலாய மன்னர்கள் அவங்க எல்லாருக்குமே குளியல் அறை, நீச்சல் குளம் இதெல்லாம் ரொம்ப மிக முக்கியமான வேணுங்கிற ஒரு பகுதி. இது எதற்காக? ஒன்று, இந்தியாவே மிக வெப்பமாக இருக்கிற ஒரு நாடு. 2வது, இந்த குளியல் அறையில் தான் அவங்க வந்து அவங்களுடைய அந்தரங்க ஆலோசகர்கள் எல்லாரையுமே கண்டு அவங்களுடைய பேச்சுவார்த்தை எல்லாமே வச்சுக்கொள்வாங்க. எதற்காகன்னு நீங்கள் கேட்கலாம். அதற்கு என்ன காரணம்? ஏன்னா வெளியில் வந்து ஒற்றர்கள் இருக்கலாம், அவங்களுக்கு காதில் விழலாம். குளியல் அறையில் யாருமே இருக்க மாட்டாங்க, நீச்சல் குளத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மிக அந்தரங்கமாக இருக்கிற ஆலோசகர்கள், மந்திரிகள் எல்லாருமே வந்து குசல்கானா, குசல்னாலே வந்து யாருக்கும் கண்ணில் தெரியாத இடம், அந்த இடத்துல அந்த குளியல் அறையில் தான் அவங்க வந்து சந்திப்பாங்க. நவாபுக்கு அப்படி ஒரு குளியல் அறையும் இந்த வந்து ஆர்காட் சேப்பாக் அரண்மனைக்குள்ளே இருந்தது. அதற்கு 8 கோணங்களோட கட்டப்பட்ட அந்த கட்டடம். அது உருது பாரசீக மொழியில் 8க்கு வந்து ஹஷ்த் அப்படின்னு பேர். அதனால் அந்த கட்டடத்துக்கு ஹஷ்த் பங்களா அப்படின்னு பேர் வந்து விட்டது. இது கடற்கரைக்கு மிக அருகாமையிலேயே இருந்தது. இப்போ இது எங்கே இருந்ததுன்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு நான் வந்து கொண்டே இருக்கிறேன். இந்த குளியல் அறைக்கு தண்ணீர் தேவை. அந்த தண்ணி எங்கேருந்து வரும்? கூவம் நதியிலேருந்து தான் வரும். அதனால் இப்போது நேப்பியர் பிரிட்ஜ் இருக்குது இல்லைங்களா, அந்த நேப்பியர் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் ஹஷ்த் பங்களா அப்படின்னு ஒரு கட்டடம். அதுதான் நவாபோட குளியலறை. அது வந்து வடக்க நோக்கி இருந்தது. ஏன் வடக்கு நோக்கி இருக்குது? ஏன்னா அந்த வடக்கு பகுதியில் தான் கூவம் நதி அப்படி வளைவாக வந்து கடலோட சேர்கிறது. அந்த இடத்துல இந்த நவாபோட ஹஷ்த் பங்களா, அவருடைய நவாப்ஸ் ஆக்டகன் அப்படின்னு அதுக்கு ஆங்கிலேயத்தில் பேர் வைத்திருந்தாங்க. 1768வது வருடம் நவாப், நான் சொன்ன மாதிரி சேப்பாக் அரண்மனைக்குள்ளே குடி புகழ்ந்து விட்டார். ஆனால் 1801வது வருடம் நவாப் இறந்து போன பிறகு ஆங்கிலேயர்கள் பல சூழ்ச்சிகள் செய்து முழு ஆர்காட் ராஜ்யத்தையுமே தன்னுடைய வசமாக ஆக்கி கொண்டு விட்டார்கள். அதற்கு பிறகு வெறும் பேருக்கு தான் நவாப். அடுத்த நவாபுக்கு ஒரு ஊதியம் கொடுத்து, அவருக்கு ஒரு பென்ஷன் கொடுத்து, சும்மா பேருக்காக அவரை நவாபாக வைத்துக்கொண்டு ஆர்காட் அரண்மனையிலேயே வைத்து கொண்டிருந்தாங்க. நாளடைவில் அடுத்த நவாப் வர வேலைகளில் எதுக்கு இனிமேல் இந்த நவாப் பட்டம், எதுக்கு இந்த ஊதியம், அதெல்லாமே நமக்கு செலவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி
1855 வருடம் நவாபுங்கிற பட்டத்தையும் ஒழித்து அந்த ஊதியத்தையும் நிறுத்தி நவாபுடைய குடும்பத்தை அந்த அரண்மனையிலேருந்து வெளியில் கொண்டு போய் திருவல்லிக்கேணியில் இருக்க சொல்லி இந்த அரண்மனையை ஏலத்துக்கு கொண்டு வந்தாங்க. அவ்வளவு பெரிய அரண்மனையை யார் விலைக்கு வாங்குவாங்க ஏலத்தில்? கடைசியில் அது அரசாங்கமே ஏலத்தில் ஒரு விலை பேசி அந்த அரண்மனையை விலைக்கு வாங்கியது. அதற்கு பிறகு அந்த அரண்மனையை கூர் போட்டு பல பல பகுதிகளாக அரசோட பல பல பிரிவுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த 1855 வருடம் வரையில் கடலில் வர கப்பல்கள் எல்லாம் முதல்ல பார்க்குற கட்டடம் இந்த சேப்பாக் அரண்மனை தான். அதனால ஆங்கிலேயர்கள்லாம் அவங்களுடைய வர்ணனையில் இது எவ்வளோ வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு மெஜஸ்டிக்காக இருக்குது அப்படின்லாம் எழுதியிருக்காங்க. அது இங்கேருந்து ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு ஒரு நாளும் அது பிடிக்கவே இல்லை. அது அவங்க கண்ணில் உறுத்தி கொண்டே இருந்தது. அதனால தான் அந்த கட்டடத்தை கூர் போட்டு பல பல பிரிவாக மாற்றி விட்டாங்க. அப்புறம் அவங்க சேப்பாக் அரண்மனை மேலே அவங்க வெற்றி கண்டு விட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு சின்னம் இருக்கணுமே. அதனால அந்த ஹுமாயூன் மஹாலுக்கும் கலஸ் மஹாலுக்கும் நடுவில் ஒரு பெரிய ஸ்தூபியை கட்டினாங்க, ஒரு டவர். அதுவும் சிஷம் அவர்களால் கட்டப்பட்ட டவர் தான். அந்த டவர் இன்னும் அப்படியே நின்றுட்டுருக்கு. அதுதான் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட சின்னம். அந்த கிழக்கு நோக்கி இருந்த பகுதி பொதுப்பணித்துறை, அதாவது பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டுக்காக ஒரு அலுவலகமும் அந்த அரண்மனையோடைய அதே பாணியில் கட்டப்பட்டது. அதை கட்டியவர் ராபர்ட் ஃபெலோஸ் சிஷம் அப்படிங்கிற ஆர்கிடெக்ட். இப்போவும் நீங்கள் பீச் பகுதிக்கு போய் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா அதுதான் சேப்பாக் அரண்மனையோட கிழக்கு பகுதி. இதை தாண்டி செனட் கட்டடத்துக்கும் எழிலகத்துக்கும் நடுவில் உள்ள ஒரு ரோடு போகும், வாலாஜா ரோடு அப்படிங்கிற ரோடு உள்ளே போகும். அதுக்குள்ளே நீங்கள் போய் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரில் இப்போ அதை புதுப்பித்து கொண்டு வந்துட்டுருக்காங்க அரசாங்கம். அதுதான் கலஸ் மஹல். கலஸ் மஹலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மசூதி தெரியும். அதுதான் நவாபுடைய மசூதி. அவர் நித்தியமும் அங்கே தொழுகைக்காக வந்து கொண்டிருந்தார். அந்த மசூதியும் உங்களுக்கு கண்ணில் தெரியும். முதல் மாடியில் இருக்கிற மசூதி. அடுத்தது அதை தாண்டி உள்ள ஒரு கேட்டுக்குள்ளே போனீங்கன்னா அதோடைய வலது பக்கம் இருக்கிறது தான் ஹுமாயூன் மஹால். பல நாட்களுக்கு பல அரசாங்கத்தோட பல பிரிவுகளும் இங்கே இருந்தது. இரண்டாவது, சென்னையோடைய பொறியியல் கல்லூரியும் 19ஆவது நூற்றாண்டில் இங்கே குடிபெயர்ந்து ஒரு 40 வருடங்களுக்கு இருந்து 1920களில் தான் அங்கேருந்து இடம்பெயர்ந்து திரும்பி கிண்டிக்கு சென்றது. அந்த பொறியியல் கல்லூரிக்கு இப்போ என்ன பெயர்? அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ். அதுவும் இந்த சேப்பாக் அரண்மனையில் தான் இருந்தது. நாளடைவில் இந்த சேப்பாக் ஒரு அரசாங்க பிரிவு, ஒரு அரசாங்க அலுவலகம் ஒரு கட்டடத்துக்குள்ளே நுழைஞ்சாலே அதோடைய பராமரிப்பெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நாளடைவில் மிக மோசமான ஒரு பராமரிப்பில் இருந்த சேப்பாக் அரண்மனை ரொம்பவே க்ஷீணித்து போய் பலகீனமாக இருக்கிற ஒரு கட்டடமாக மாறிவிட்டது. 2012ஆவது வருடம் கலஸ் மஹலில் ஒரு பெரிய தீ விபத்து நடந்தது. முக்காவாசி கட்டடமும் இடிந்து கீழே விழுந்து விட்டது அந்த தீ விபத்தில். அப்போது இருந்த அரசாங்கம் இந்த கட்டடங்கள்லாம் இடித்து இந்த இடத்துல ஒரு கல்யாண மண்டபம் கட்ட வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தது. ஆனால் அதற்கு பிறகு சென்னையில் இருந்த இந்த வரலாறு பிரியர்கள் இவங்க எல்லாரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே, நவாபும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே அதை இடிக்க வேண்டாம், அதை புதுப்பிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தது. 2014ஆவது வருடம் இந்த புது பணியெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது. அதே வருடம் ஹுமாயூன் மஹல்லையும் ஒரு தீ விபத்து வந்தது. அதற்கு பிறகு ஹுமாயூன் மஹல்லையும் பராமரிப்பு எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டு இன்னும் நடந்து கொண்டே வந்துட்டு இருக்கிறது. இது முடிவடைந்த பிறகு இங்கே NGT, நேஷனல் கிரீன் ட்ரைபியூனல் மற்றும் வேளாண்மை துறை இதெல்லாம் அந்த இடத்துல வரப்போவதாக பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. இந்த நவாபுடைய குளியல் அறை, அந்த ஹஷ்த் பங்களா, அது சமுத்திரத்துக்கு பக்கத்தில் இருந்ததுன்னு நான் சொன்னேன் இல்லையா? 18-19ஆவது நூற்றாண்டுலலாம் மெரினா கரையில் இருந்த ஒரே கட்டடம் அந்த கட்டடம் தான். உங்களால் இப்போ நம்ப முடியுமா? இந்த செனேட் கட்டடம் எங்கே இருந்தது? பிரசிடென்சி காலேஜ் எங்கே இருந்தது? குவீன் மேரிஸ் காலேஜ் எங்கே இருந்தது? லேடி வில்லிங்டன் இன்ஸ்டிடியூட் எங்கே இருந்தது? ஐஸ் ஹவுஸ் எங்கே இருந்தது? இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பீச்சில் இருந்த ஒரே கட்டடம் அந்த நவாபுடைய அந்த நவாப்ஸ் ஆக்டகன் அல்லது அந்த ஹஷ்த் பங்களா, அது ஒன்று தான் இருந்தது. அதற்கு பக்கத்தில் இருந்த இடம் நவாப் அவருடைய இராணுவத்தெல்லாம் கண்காணிக்கிற இடம். அதுக்கு சல்யூட்டிங் பேட்டரி அப்படின்னு பெயர். அதை தாண்டி இன்னும் நீங்கள் தெற்கு நோக்கி சென்றீர்களானா அங்கே இருந்த இடம் நவாபுடைய இராணுவ படையெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுற இடம். அதுக்கு ஆர்ட்டிலரி பார்க் அப்படின்னு ஆங்கிலத்தில் பெயர். அந்த நவாபுடைய ஆர்ட்டிலரி பார்க்கில் வந்த கட்டடம் தான் சென்னை மாகாண கல்லூரி, அதாவது பிரசிடென்சி காலேஜ்.
நவாபுடைய சல்யூட்டிங் பேட்டரியில் கட்டப்பட்ட கட்டடம் தான் சென்னை பல்கலைக்கழகத்தோட செனேட் கட்டடம். இந்த நவாபுடைய இந்த குளியலறை, இந்த ஆக்டகன், இந்த ஹஷ்த் பங்களா, அந்த காலத்தில் சென்னையுடைய கவர்னர் எல்லாருமே ஓமந்தூரார் கவர்மெண்ட் எஸ்டேட்டில் தான் வாழ்ந்து கொண்டு வந்தாங்க. அங்கே தான் கவர்னருடைய மாளிகை இருந்தது. அந்த கவர்னர் மாளிகையோட விருந்தினர் பங்களாவாக மாற்றப்பட்டது. ஆங்கிலேயர்கள் இதற்கு மெரீன் வில்லா அப்படின்னு பெயர் கொடுத்தாங்க. 1927 வருடம் இந்த மரீன் வில்லா சென்னை பல்கலைக்கழகத்துக்கு கொடுக்கப்பட்டது. சென்னை பல்கலைக்கழகத்துடைய ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட் அந்த இடத்துல செயல்பட ஆரம்பித்தது. ஆனால் பல்கலைக்கழகமே வளர்ந்து கொண்டு வந்துட்டு இருந்த அந்த காலத்தில் 1932 இந்த மரீன் வில்லா இடிக்கப்பட்டு அதே இடத்துல தான் சென்னை பல்கலைக்கழகத்தோட அலுவலகம் எல்லாம் கட்டப்பட்டது. இப்போ கூட நீங்கள் அந்த யூனிவர்சிட்டி கிளாக் டவர் அப்படிங்கிற கட்டடத்தை நீங்கள் அங்கே பார்க்கலாம். அது இருந்த இடம்தான் நவாபுடைய குளியல் அறை. 1855 வருடம் நவாப் பட்டம் ஒழிக்கப்பட்டது அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் 1857 வருடம் இந்தியாவுடைய முதல் சுதந்திர போர் நடந்த பிறகு இந்திய அரசாங்கம் பிரிட்டிஷ் மகாராணி கைக்கு சென்று விட்டது. அதற்கு பிறகு ஆர்காட் நவாபுக்கு துரோகம் செய்து விட்டோம் அப்படின்னு ஆங்கிலேய அரசு கருதி அவருக்கு ஆர்காட் இளவரசர் அப்படிங்கிற பட்டம் கொடுத்து அவருக்கு ஒரு ஊதியமும் கொடுத்து அதற்கு பிறகு அவருக்கு ஒரு அரண்மனையும் கொடுத்தது. அந்த அரண்மனை திருவல்லிக்கேணியில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனாக இருந்தது, ஒரு போலீஸ் கோர்ட்டாக இருந்தது. அதை ராபர்ட் சிசம் அப்படிங்கிற அந்த கட்டுமான கலை நிபுணர் ஒரு அரண்மனையாக மாற்றி நவாபுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த கட்டடம் தான் இப்போது அமீர் மஹால் அப்படிங்கிற பேரில் இருக்குது. இப்போவும் நவாப் அங்கே தான் வசித்து கொண்டு வருகிறார். 1947 வருடம் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்திய கான்ஸ்டிடியூஷனில் நவாபுக்கு இந்த இளவரசர் பட்டம் பர்மனெண்ட்டாகவே கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கிளாஸ் எழுதப்பட்டது. அதனால் இன்று வரையில் ஆர்காட் நவாபுக்கு பிரின்ஸ் ஆஃப் ஆர்காட் அப்படிங்கிற பட்டமும் அரசாங்கத்திலிருந்து அவருக்கு ஒரு ஊதியமும் அவருக்கு மாநில அமைச்சருடைய ஒரு அந்தஸ்தும் கொடுக்கப்படுகிறது. உங்களால் இப்போ நம்ப முடிகிறதா? இப்படியெல்லாம் கூட ஒரு இடம் இருந்ததா? ஒரு ஹுமாயூன் மஹால், ஒரு கலஸ் மஹால், நவாபுடைய குளியல் அறை, அவருடைய குதிரை இராணுவ படைகளெல்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணின இடம், இப்படியெல்லாம் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இடம் எப்படி மாறிவிட்டது இல்லையா? அதுதான் வரலாறு. இதே போல் பல புது எபிசோட்ஸ்களோடு அடுத்த வாரங்களில் சந்திக்கலாம். வணக்கம்.